சீரியஸா எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் போல. ஆமா நீ எக்ஸாம்க்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. நடுவுல அண்ணனோட கல்யாணம் வேற இருக்குல்ல, அதனால தான் இப்பவே எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெரி குட் வெரி குட். ஆல் தி பெஸ்ட். Thank you, அண்ணி. திஸ் இஸ் ஃபார் யூ. என்ன நீ இது? உனக்காக ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்ண. இட்ஸ் a குர்தா, ஃபேன்சி குர்தா. யூசுவலா இந்த மாதிரி குர்தாஸ் இங்க எங்கேயும் கிடைக்காது. பெங்களூர்ல ஸ்பெஷலைஸ்டு ஸ்டோர்ஸ்ல தான் கிடைக்கும். சோ அங்க இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்குனேன். எவ்வளவு நீ இது? ஜஸ்ட் 399 தான். அவ்வளவுதானா? ரொம்ப சீப்பா இருக்கே. இது புதுசா வாங்குனதா இல்ல பக்கத்து வீட்டு கொடியில காய போட்டதை எடுத்து ஷாப்பிங்க்கு விக்கிறாங்களா? ஏய், பக்கத்து வீட்டு கொடியில காய போட்டுதான். என்ன நினைச்சிட்டு இருக்க? இதெல்லாம் நியூ ஸ்டைல் பிராண்டட் குர்தாஸ். இல்ல நீ இவ்ளோ கம்மியா சொன்னாங்கல்ல, அதனால தான் எப்படி இவ்ளோ சீப்பா கிடைக்குதுன்னு கேட்டேன். ஹேய், இதுக்கெல்லாம் நாலேஜ் வேணுமா? இதெல்லாம் ஆன்லைன்ல டிஸ்கவுண்ட் சேல்ல வாங்குனது. யூசுவலா என்னோட ட்ரெஸ்ஸஸ், காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல தான் வாங்குவேன். சீப்பா பெஸ்டா கிடைக்கும். இதுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் நாலேஜ், டெக்னிக்கல் நாலேஜ் இதெல்லாம் வேணும். நான் என்னோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி வாங்கி உனக்காக எடுத்துட்டு வந்தேன். சான்ஸே இல்ல நீ. பயங்கரமா திங்க் பண்றீங்க. உங்கள மாதிரி வேற யாராலையும் திங்க் பண்ண முடியாது. எனிவேஸ், உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லு. இன்னும் நம்ம ஆன்லைன்ல நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். ஓகே? காஸ்மெட்டிக்ஸ், ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே உனக்கு சூப்பரா பிராண்டடா வாங்கி தரேன். இந்த மாதிரி பழைய சுடிதார் எல்லாம் போட்டுக்கிட்டு காலேஜுக்கெல்லாம் போகாத. இனிமே லெகின்ஸ், ஜீன்ஸ், குர்தாஸ், அப்புறம் பைஜாமாஸ் இப்படி போட்டு கலக்கு. ஓகேவா? சரி அனி, கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். அதை உங்ககிட்ட வந்து காட்டுறேன். நீங்க பிடிச்சிருந்தா சொல்லுங்க, நான் கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஓகே. அப்புறம் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமே. பேசலாம் அண்ணி. நம்ம வெளியே போய் பேசலாமா? போலாம். என்னது இவளுங்க 2 பேரும் மட்டும் தனியா போறாங்க? என்ன பேசுவாளுங்க? கேட்கணுமே. இப்படியே போனா பிரச்சனை, இப்படி போனா தெரிஞ்சிரும். என்ன பேசுவாங்கன்னு தெரியலையே. போய் என்னன்னு பாத்துருவோம். இப்படி போனா தெரிஞ்சிரும். இப்படி போலாம். ஏண்டி இடம் தான் கிடக்க, அப்புறம் ஏண்டி எம்எல்ஏ மோதுற? ஆமா, உங்க மேல இடிக்கணும்னு நான் கும்பிட்டுட்டு வேண்டிட்டு வந்தேன். நான் வர வழியில உங்களுக்கு என்னங்க இங்க வேலை? சந்து பந்து இடுக்கல, உனக்கு என்ன வேலை? இது சந்துக்குள்ள வந்து இதோ பாருங்க, ஒரே குப்பையும் குளமுமா இருக்கு. அதான் நான் கிளீன் பண்ணலாம்னு வந்துட்டு இருந்தேன். ஆமா, நீ எதுக்கு இங்க வந்த? ஏய், நான் எப்பவுமே இங்கதான் வந்து போன் பேசுவேன். என்ன போய் கேட்டுட்டு இருக்க? சரி, நான் தான் வந்துட்டேன்ல. நீ போ, அந்த பக்கம் போய் பேசு போ. நான் போய் விளக்குமாறு எடுத்துட்டு வரேன். போ போ. நீ போடி. கிளீன் பண்றேன்னு திடீர்னு சொல்றா. இவள ஏதாவது பிளான் இருக்குமோ? இருக்கலாம், இவளையெல்லாம் நம்ப முடியாது. நான் இன்னும் உனக்கு நிறைய செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் உமா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. ஆக்சுவலி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா சிச்சுவேஷன் பேடா இருந்ததுனால அப்பப்போ அப்படி இப்படி ஏதாவது பேசியிருப்பேன். மனசுல வச்சுக்காத. இல்ல நீ, அதெல்லாம் அப்பயே நான் மறந்துட்டேன். உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. தேங்க்ஸ் உமா, நீ நல்லா புரிஞ்சிட்டு இருக்க. அப்புறம் உனக்கு ஏதோ கல்யாணம் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க போல இருக்குல்ல? ஆமா நீ, அதை ஏன் கேக்குறீங்க? அந்த பைஜெயந்தி வீட்ல பெரிய டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அது இதுன்னு பேசிட்டே இருக்காங்க. என்னது ஒண்ணுமே புரியல. உமா, உனக்கு என்ன பத்தி நல்லா தெரியும்ல. நான் கோமா பேசினாலும் நான் எப்பவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஃப்ராங்கா பேசிடுவேன். எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் நீ. தேங்க்ஸ். இந்த வைஜெயந்தியோட அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்களாமே? ஆமா அண்ணி, அவங்க ரொம்ப டார்ச்சரா இருக்கு. அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். ஆமா, நீ உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் பத்தி என்ன பிளான்ஸ் வச்சிருக்க? அத பத்திலாம் இப்ப எதுவும் பெருசா யோசிக்கல அண்ணி. முதல்ல படிச்சு முடிக்கணும், அதுக்கப்புறம் ஜாப் போகணும், அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. குட் குட்.
இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா இவ்ளோ ஆம்பிஷியஸா பேசுறல ரொம்ப பெருமையா இருக்கும் உன்னை பார்த்தா. நிஜமாவே உனக்கு ஒரு வெல் கல்ச்சர்ட் ஹஸ்பண்ட் கிடைக்கணும். அவனோட ஆட்டிடியூட் மேனர்ஸ் அவன் ரொம்ப வெல் பிஹேவ்டா இருக்கணும். ஏன்னா யூஆர் a டிகிரி ஹோல்டர். உனக்கு மேட்ச் ஆன ஆளை கல்யாணம் பண்ணாதான் உன்னோட லைஃப் ஹாப்பியா இருக்கும். கரெக்டா? கரெக்ட் அண்ணி. நீங்க நல்ல ப்ராட் மைண்டா யோசிக்கிறீங்க. நல்ல தாட்ஸ்லாம் இருக்கு உங்ககிட்ட. Actually, Uma, it is very easy to make money. It is. The difficult thing in life is not making it. It's keeping it. அப்படின்னு ஜான் மெக்கபே சொல்லுவாரு. ஸோ சொத்து சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அதை கட்டி காக்குற திறமை வேணும்ல. ஸோ பேசிக்கலி பிரில்லியண்டா, நல்ல மேனேஜ்மெண்ட் கெப்பாசிட்டியோட, நல்ல ஜெனட்டிக்கலி நாலேஜ் பீப்புளால தான் சொத்தை சம்பாதிக்கவும் முடியும், அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணவும் முடியும். ஸோ நல்ல வெல் மேனேஜபிள் பர்சனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவன் நல்ல பர்சனாலிட்டியோட இருக்கணும், நல்ல ஸ்மார்ட்டா இருக்கணும். நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. உமா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நட்செல்லாம் சொல்லணும்னா, எங்க அண்ணன் மாதிரி டீசென்ட்டா ஸ்மார்ட்டான பையனை நீ கல்யாணம் பண்ணா உன்னோட லைஃப் சூப்பர்பா இருக்கும், ஃபென்டாஸ்டிக்கா. உங்க அண்ணனா அன்னைக்கு கோவிலுக்கு வந்தாரே, அவரை தானே சொல்றீங்க? இளங்கோ, அவனதான். நீங்க என்னவோ அவரை பத்தி இவ்ளோ பெருசா சொல்றீங்க. ஆனா நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவர் பேசுறத பார்க்கும்போது ஏதோ மஞ்சமாக்கான் பேசுற மாதிரி இருக்கு. ஹே கம் ஆன் உமா, எல்லா ஜீனியஸுமே யூசுவலி லைட்டா அப்படிதான் இருப்பாங்க. There is no great genius without a mixture of madness. அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. போக போக தான் அவங்களோட நாலேஜ் எல்லாம் வெளிப்படும். இப்ப ஐன்ஸ்டைன் எடுத்துக்கோ, ஏன் வீட்டுக்கே வழி மறந்துடுவாராம். நியூட்டன் எப்ப பார்த்தாலும் மரத்துக்கு கீழே நின்னுட்டு இருப்பாராம். அப்புறம் இந்த ரைட் பிரதர்ஸ் இருக்காங்க. அண்ணி அண்ணி, எனக்கு நல்லா புரியுது. நீங்க இதெல்லாம் என்கிட்ட பேசுறதுக்கு பதிலா அண்ணன் கிட்ட பேசலாமே. என்ன உமானி, உனக்கு தெரியாதா, எனக்கும் உங்க அண்ணனுக்கும் சரியா ஒத்து வரல. அப்படி இருக்கும்போது நான் போய் எப்படி அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுறது? அது என்னமோ தெரியல, எனக்கும் உங்க அண்ணனுக்கும் ஈக்குவேஷன் மேட்சே ஆகல. இப்ப போய் இதை பத்தி பேசினா அவ்வளோ சரியா வராது. நீ ஒன்று பண்ண, இந்த விஷயத்தை பத்தி நீ உன் சிவன்யானோ அண்ணன்கிட்டயும் மீனாட்சி அண்ணிக்கிட்டையும் பேசு. மற்றபடி இந்த சொத்து வரதட்சணை இப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 2-3 நாத்தனார், 2 மாமியார், இப்படி எந்த பிக்கல் புடுங்கலும் கிடையாது. நல்லா யோசி. நீ எங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க வீட்டுல இண்டிபெண்டா பிரைவசியோட ஹாப்பியா இருக்கலாம். எங்க அம்மா உன்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. ஜஸ்ட் திங்க். சரி அண்ணி, நான் திங்க் பண்றேன் இதை பத்தி. ஷியோர். அண்ணன்கிட்டயும் பேசுறேன், பேசிட்டு அப்புறம் சொல்றேன். கண்டிப்பா நீ நிதானமா முடிவெடு. அப்புறம் குர்தா ட்ரை பண்ணி பாரு. ஐ ஹோப் யூ லைக் இட். நெக்ஸ்ட் டைம் காஸ்மெட்டிக்ஸ் ஆர்டர் பண்ணும்போது உனக்கும் சேர்த்து ஆர்டர் பண்றேன், சரியா? சரி அண்ணி. நல்லா யோசிச்சு பாசிட்டிவா ஒரு பதில் சொல்லு. சரி. இவ பெரிய ரத்தி, அவளை இவ்ளோ தூரம் கன்வின்ஸ் பண்ணுமா? பரவாயில்லையே, பிளான நீ இப்படி போடுறியா? பாக்குறேன்டி, நீ என்ன பண்றன்னு நானும் பாக்குறேன். அம்மா, அக்கா எப்படி இருக்கானே தெரியலம்மா. ஃபோனும் பண்ணல, நான் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, வீட்டுக்கும் வரல. ஆமாண்டி, இந்த வீட்டு பொண்ணை அந்த வீட்டில் கட்டி கொடுத்தது ரொம்ப தப்பா போச்சுடி. அன்னைக்கு நாங்கள் போயிருந்தப்போ எங்களை பார்த்து தார தாரையா கண்ணீர் விட்டா.
ஐயோ அது அப்படியே என் கண்ணுலயே நிக்குது. அந்த வீரமணி ஒரு நிமிஷம் கூட எங்க பொண்ணு எங்களை பார்க்கவும் விடல, எங்க கிட்ட பேசவும் விடல. பாவம் அந்த குழந்தைய நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. அவளை என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கானோ. இந்திராணி, உலகத்துல ஒரு தத்துவம் இருக்கு. ஆசைப்பட்டவன் எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். நீ பணத்தாசை பிடிச்சு பணக்கார பைய வீரமணி வீட்டுல கட்டி கொடுத்த. இப்ப அவன் சந்தன கட்டையால் அடிச்சாலும் சரி, செருப்பால் அடிச்சாலும் சரி, நீ வாங்கி தாண்டி ஆகணும். உன் தரித்திர முடிச்ச வாய கொஞ்சம் நிறுத்து. சட்டாம்புள்ள மாதிரி நாட்டாம பண்ண வந்துட்டியா? ஒழுங்கா நீ இருந்திருந்தீனா அந்த பொண்ணு எதுக்கு அங்க கட்டி கொடுக்க போற? நீ குடிகாரனா வீணா போனோம்னா இருக்க போய்தானே நான் இங்க அல்ல அடிக்கிட்டு இருக்கேன். அம்மா மறு வீடு அழைக்கணும்னு சொன்னியேம்மா. ஆமா, மறு வீட்டுக்குன்னு போய் கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அவளுக்கு வளகாப்பே வந்துடும் போல இருக்கே. ஷோ, அவ இருக்கா பாரு. கொஞ்சமாவது ஏதாவது அவளுக்கு இருக்கா? அப்பா அம்மா இருக்கிறாங்களே, போய் அவங்கள ஒரு எட்டு பாத்துட்டு வரும்னு தோணுது அவளுக்கு. உன்னையாவது வந்து பாக்கலாம் இல்லடி, எங்கடி வர அவ? என்னம்மா நீ அக்காவை அவங்க போக கூடாதுன்னு கூட சொல்லி வச்சிருக்கலாம்ல. அவ என்னம்மா பண்ணுவா? ஆமா, அந்த பாவிங்க செஞ்சாலும் செய்வாங்க. நெஞ்செழுத்து உள்ள பசங்க. அங்க போனா சடகோபம் அடிப்பான். அவளாலையும் இங்க வர முடியாது. இப்ப என்னதான் பண்றது? யோ, சும்மா படகோப்பன் சடகோப்பன் என்ன பயந்துட்டு இருக்க சொல்றியா? அவன் எவ்வளவு பெரிய ராட்சசனா இருந்தாலும் சரி, இல்ல ரவுடியா இருந்தாலும் சரி, நான் அதுக்கும் மேலையா. ஏதோ பொண்ணை கட்டி கொடுத்துருக்குறோமே, சம்மந்தி வீடாச்சே, கொஞ்சமாவது மட்டும் மரியாதை இருக்கணுமேன்னு அன்னைக்கு நான் அடக்கி வாசிச்சேன். எப்பவுமே அப்படியே பம்மிக்கிட்டு பதுங்கிட்டு இருப்பா இந்த இந்திராணின்னு மட்டும் நினைச்சிடாத. அது இல்ல இந்திராணி, அவங்க மோசமான பசங்க. உழவு கூட செய்ய தயங்க மாட்டாங்க. அதுக்காக என்ன பொண்ணு அவங்க கிட்ட கை கழுவி விட்டுட்டு சும்மா இருக்க சொல்றியா? பாரு, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நாங்க கண்டிப்பா போகத்தான் போறேன். ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு அந்த வீரமணி கண்ணுல நல்ல விரல விட்டு ஆட்டிட்டு நம்ம பொண்ணை கூட்டிட்டு வரத்தான் போறேன். பாத்துக்கிட்டே இரு. அவனா நானான்னு பாத்துறேன். எப்படி கூட்டிட்டு வந்தா நல்லதுதாம்மா. இந்த பாரு, பாத்திரம் எல்லாம் கழுவி தரேன், எடுத்துட்டு போய் உள்ள வை. ஏமா நான் உட்கார்ந்து ஒன்னு ரெண்டு கழுவுவா? நீ வாயை மூடிட்டு போனீனாவே போதும், என் வேலை பாதி தீந்துரும். போ கழுவுவா? நீ பொத்திக்கிட்டு போயா. இந்த வேலையெல்லாம் நீ செய்யணும், நான் உட்கார்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இந்த லாட்ஜில் தான். என்ன இடங்க இது? நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா இங்கே தான் தங்கி ஆகணும் சித்ரா. லாட்ஜிலே தங்கிக்கலாம், இங்கே எந்த பிரச்சனையும் வராது சித்ரா. வேற எங்கே போய் தங்குறது சொல்லு? இந்த இடத்த பார்த்தா ஒரு மாதிரி இருக்குங்க. ஏய், அப்படியெல்லாம் இல்லை, நல்ல லாட்ஜ் தான். வா வா போலாம். சார், ஒரு ரூம் வேணும். சிங்கிள் ரூமா டபுள் ரூமா? சிங்கிள் ரூம் தான் சார். எத்தனை நைட் ஸ்டே பண்ண போறீங்க? 2 நைட் தான் சார். சரி, இந்த ரெஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்து போடுங்க. அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கா? இருக்கு சார். சார், இங்க ரூம் ரெண்ட் 1000 ரூபாய் பர் நைட். அட்வான்ஸ் கொடுத்துருங்க. ஓகே சார். இந்தாங்க சார். ஐடி ப்ரூஃப் பர்ஸ் எடுத்துட்டு வரல, நான் அப்புறம் தரேன் சார். சரி, ஓகே சார். ஓகே சார், தேங்க்யூ. இந்த கேஷை வாங்கிக்க. விஜய் சார், சாருக்கு ரூம் நம்பர் 6 திறந்து விடு. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. வாங்க சார், வாங்க மேடம். என்ன சார், பார்க்கறதுக்கு நிஜமான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரியே இல்லையே. இவன் நம்மள புருஷன் பொண்டாட்டின்னு நம்பவே மாட்டான் போல இருக்கு. சார், கயிறு தான் சார் புதுசா இருக்கு. சும்மா அழுக்கு ஏதாவது எடுத்து தரைய விடுங்க சார். அப்பதானே சார் பழைய தாடின்னு நம்புவாங்க. ஏய், நாங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? ஏங்க, அவனை ஏன் இப்படி பேச விட்டுட்டு நீங்க சும்மா இருக்கீங்க? இல்ல சித்ரா, நம்ம இருக்க போறதே கொஞ்ச நேரம் தானே, அதுக்கு ஏன் எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கணும்? விடு, பாத்துக்கலாம். சார், எப்போ வேணா கூப்பிடுங்க சார், என்ன வேணாலும் கேளுங்க சார், வந்து தரேன். ஆனால் பெல் அடிங்க சார். அந்த பெல் அடிச்சா போதும் சார், நான் வந்துடுவேன். உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சார். நல்லா என்ஜாய் பண்ணுங்க சார். ஆமாப்பா,
இருக்கிற வாழ்நாள என்ஜாய் பண்ண வேண்டியது தானே. ஆமாம் சார், இருக்கிற வரைக்கும் ஜாலியாக சந்தோஷமாக இருக்க வேண்டியதானே சார். எல்லாரும் ஒரு நாளைக்கு போக தானே சார் போகிறோம். எல்லாரும் ஒரு நாளைக்கு போக தானே சார் போகிறோம். என்னப்பா பெரிய பெரிய தத்துவம் எல்லாம் பேசுற? ஆமாம் சார், இது தத்துவம்லாம் இல்லை சார், இதானே சார் உண்மை. இப்போ இந்த லாட்ஜ் எடுத்துக்கங்க. இங்கே வரவங்க எல்லாரும் இங்கேயே தங்கிட்டா நாங்கள் எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? புதுசாக எப்படி ஆள் வருவாங்க? அது மாதிரி தான் இந்த உலகமே ஒரு லாட்ஜ் மாதிரி தானே சார். நேரம் வந்துட்டா புறப்பட வேண்டியது தான். ரொம்ப பெரிய ஆள் தான் நீ. சார், இங்கே வரவங்க எல்லாரும் ரொம்ப வித்தியாசமாக தான் சார் இருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிட்டது தான் சார் இதெல்லாம். என்ன சார் மேடம் முறைக்கிறாங்க? நான் ரொம்ப ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சார், நான் சரியான மரம் பண்ணிட்டேன் சார். எனக்கு நல்லா புரியுது சார். நீங்கள் மேடம் கூட இருங்க சார், நான் வெளியே போகிறேன். ஒரு நிமிஷம். இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ. எதுக்கு சார் திடீர்னு 1000 நோட்டு? இல்லை, நாளைக்கு பக்கத்தில் பார் இருக்குல்ல, அதில் 2 ஃபுல் வாங்கிட்டோம். ஏன் சார் நாளைக்கு? எதையும் தள்ளி போடாதீங்க சார். நாளைக்கு எப்படி இருக்கும்னு யாருக்கு சார் தெரியும்? சார், நைட்டு 10 மணி வரைக்கும் கடை இருக்கு சார். அந்த கடை பையன் நம்ம சொந்தக்கார பையன்தான், நம்ம ஊர் பையன்தான். சொன்னா கொடுத்துருவான். நான் வாங்கிட்டு வந்துட்டுமா? இப்போ வேண்டாம், நாளைக்கு நைட்டு வாங்கிட்டு வந்தா போதும். சரி சார். நாளைக்கு வாங்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வாங்க. எங்க நாளைக்கு தான் நம்ம இருக்க மாட்டோமே. ஏன் சார் நாளைக்கு காலை காலி பண்றீங்களா? நாளைக்கு தான் நாங்கள் காலி ஆயிடுவோமே. என்ன சார் என்ன சொல்றீங்க? நீங்க எப்போ ரூம் காலி பண்றீங்க? ரூம் காலி பண்ணுற ஐடியாலாம் இல்லை, இந்த உலகத்தை விட்டே காலி பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கும். என்ன சார் ரொம்ப காமெடியாக பேசுறீங்க? இந்த உலகத்தில் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டீங்களா? வேற உலகத்தை பார்க்கறதுக்கு? நீ மட்டும் தத்துவமாக பேசுகிற, நான் காமெடியாக பேசக்கூடாதா? சரிங்க சார், நாளைக்கு நான் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து கொடுத்துறேன் சார். இதுக்கு மேலே நின்றா மேடம் என்னை அடிச்சே கொண்டுடுவாங்க. நான் வரேன் மேடம், நான் வரேன் சார். இந்த 1000 ரூபாய் அவனே வச்சுக்கிட்டோம், விடு. சரி, நீங்க ஏன் அட்ரஸ் எல்லாம் மாத்தி எழுதுனீங்க? வேணாம், எதுக்கு? நம்ம ட்ரெஸ்ஸை கொடுத்து தேவையில்லாத பிரச்சனை. எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்குங்க. அடி வயித்துல ஏதோ ஒரு பயம், நெஞ்சுக்குள்ள ஏதோ நடுக்கமா இருக்கு. நம்ம ஏதோ தப்பு பண்றோமா? இப்போவும் ஒன்றும் கெட்டு போயிடல சித்ரா. திரும்ப சொல்றேன், இந்த தற்கொலை முடிவு நான் எடுக்கிற முடிவு. ஒருவேளை உனக்கு பயமா இருந்தாலோ இல்லை கஷ்டமா இருந்தாலோ நீ கண்டிப்பா உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு சித்ரா. அங்க போய் நிம்மதியான வாழ்க்கையை வாழு. இல்லைங்க, உங்களை விட்டு போறதுக்கு என்னால முடியாது. ஆனா என் மனசுக்குள்ள தோணுச்சு, அதான் கேட்டேன். வேண்டாம், விடுங்க. இது தப்பு கிடையாது. நம்ம வாழ்க்கை, நம்ம வாழ்றதும் சாவுறதும் நம்ம உரிமை. அது இல்லைங்க, நம்ம செத்த உடனே பேப்பர்ல நம்ம போட்டோலாம் வரும்ல, போலீஸ் எல்லாம் கூட வருவாங்கல்ல, அத நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. லூசு, யார் வந்து என்ன பண்ணா நமக்கு என்ன? போலீஸ் வந்து என்ன நம்மள அரெஸ்ட் பண்ண முடியுமா? நம்ம தான் உயிரோடவே இருக்க மாட்டோமே. ஏங்க நீங்களும் ஏதோ மாதிரி இருக்கீங்க. மனசுக்குள்ள சாவ பத்தி பயமா? நம்ம நாட்களை தள்ளி போட்டது கூட சாவு மேல இருக்கிற பயத்தினால தானா? இல்ல சித்ரா, எனக்கு முடிவை மாத்திக்கிறதுல இஷ்டம் இல்ல. இந்த 2 நாள் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு போனஸ், அவ்வளவுதான். ஜெயில இருந்து பரோல்ல வந்திருக்கிற மாதிரி
இது முழு விடுதலை எல்லாம் கிடையாது. நாளைக்கு நம்ம சாகிறது உறுதி. இனிமே நம்ம வாழணும்னு நினைச்சாலும் எங்க அண்ணன் நம்மள உயிரோட இருக்க விட மாட்டான். இப்பதானே அவன் சுயரூபம் தெரியுது. எனக்கு வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போச்சு சித்ரா. எவ்வளவு வசதியா பிறந்த என்ன பிரயோஜனம்? வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்துனப்ப அம்மா சின்னம்மா எல்லாரும் பார்த்துட்டு தானே இருந்தாங்க. படிச்சேன் சித்ரா. இந்த நரம்பூசி, அப்புறம் கேஸ் வெடிக்கிறது, தண்டவாளத்துல தலையை விடுறது, தூக்கு மாட்டிட்டு சாவுறது, இந்த மாடியில இருந்து குதிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குமா. நம்ம ஏன் அப்படி ஒரு கொடூர சாவு சாவணும்? அதான் நான் பாய்சன் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த மூட்டைப்பூச்சி மருந்து, தூக்க மாத்திரை இதெல்லாம் மருந்து கடையில தர மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது? நாட்டுல தற்கொலை பண்ணிக்கிறவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு போல. இந்த மருந்து அப்பாவுக்கு கிட்னி பிரச்சனைன்னு சொல்லி போய் சொல்லி இதை வாங்கிட்டு வந்தேன். அதுவும் அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு வழியா ஏதோ பொய்யா கதை சொல்லி அதை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. என்ன சித்ரா, நான் பெரிய ஆள் தானே. எப்படி கரெக்டா இந்த விஷயம் எல்லாம் படிச்சு தெரிஞ்சு சாமர்த்தியமா வாங்கிட்டு வந்துட்டேன் பத்தியா? ஆமா, தற்கொலை பண்றதுல என்ன சாமர்த்தியம் கேக்குறியா? அதுவும் கரெக்ட் தான். சரி விடுங்க. ஏன் இப்ப இத பத்திலாம் பேசி டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு பிடிச்சத நீங்க பண்ணீங்க. உங்களுக்கு பிடிச்சத நான் செய்ய வேண்டாமா?